ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் இல்லை, என் பையன் சமைக்க போகிறான். நான் கிச்சனில் வந்து வீடியோ தான் எடுக்க போகிறேன் பையன் சமைக்கிறத. என்ன சமையல்னால் அரிசியும் பருப்பும் சோறு, அப்புறம் ப்ரான் ஃப்ரை. செம்ம காம்பினேஷன் இல்லை. சரி, எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ப்ரான் செய்ய போகிறோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கோம். இதுதான் செய்ய போகிறோம். நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கிச்சனில் போய் என் பையன்தான் செய்ய போகிறான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை போட்டு ஐஸ் போகிற வரைக்கும் ஊற வைக்கணுமா? கொஞ்ச நாள் ஊற வைக்க போதுமா? ஐஸ் போகிற வரைக்கும். கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே கூட கழட்டி வச்சுட்டு ஒரு சமையலை சமைக்க கிளம்பிட்டார். கொஞ்சம் பயங்கரமான செஃப் இவர். அரிசியும் பருப்பும் சோறு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தாச்சு. அடுத்தது பருப்பு எடுத்துட்ருக்காரு. எவ்வளோடி இது? சும்மா போடுவோம், கணக்குலாம் கிடையாது. 3/4 கப்பா? 2 கப்புக்கு 3/4 கப் துவரம் பருப்பு. இது என்ன பருப்பு? கடலை பருப்பு போடுவாங்க. 1/4 கப் கடலை பருப்பு. அங்கே பாருங்க, 1/4 கப் கடலை பருப்பு. இந்த செஃப் எது செஞ்சாலும் நல்லா இருக்குங்க, அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இருக்கு நாக்கு டேஸ்ட்டு, மூக்கு டேஸ்ட்டு, மூக்கு ஸ்மெல் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் எல்லா சமையலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். 5 தடவை வாஷ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் பிடிக்கும். எத்தனை டம்ளர் தண்ணிடி? 6. 6 தானே அது? இல்லாட்டி வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சம் சேர்த்து வந்து அவ்வளோதானா? 6 டம்ளர் தண்ணி, பருப்புக்கு ஒரு 1/2 டம்ளர். 40 மினிட்ஸ் ஊறணுமா? வெயிட் பண்ணலாம். வந்து ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சு, ஃப்ரீசருக்குள்ளே இருந்தது. இதை தண்ணியில் ஊற வச்சாச்சு. இந்த அரிசியும் பருப்பும் இதையும் ஊற வச்சாச்சு. ஆனால் ஏதாவது மனாவுத்து ஏதாவது சொல்லுவானுங்க. நேற்றே கார் எடுத்து வரல, திரும்ப இன்னைக்கு போய் அந்த கார் எடுத்துட்டு வரணும். யார் எத்தனை தடவை வளையிறது? அதனால வெயிட் பண்ணி நான் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறுத்தாம 1/2 மணி நேரம் ஓட்டணும். எனக்கு நான் அந்த கார் தான் ஓட்டிட்டு வந்தேன்னா நான் எங்கேயாவது நிறுத்திக்கலாம் முடிஞ்சது. திரும்ப இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் நினைச்சிட்டு என் பொண்ணு வீடியோ கால் பண்ணால் அதையும் அப்படியே பேசிக்கிட்டே இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். Ziggo, maak vandaag fantastisch. இது ரொம்ப ஈஸியான ஒரு சமையல். இந்த அரிசியும் பருப்பும் அந்த மக்கள் வந்து காய் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த ரைஸையும் பருப்பையும் போட்டு
ஈஸியாக ஒரு சாப்பாடு செஞ்சுருவாங்க. அதனால் பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட் பண்ண வேண்டியது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு அது மட்டும்தாங்க. அப்புறம் சமைக்க வேண்டியது தான். இது ப்ரான் ஃப்ரைக்காக நறுக்கிட்டுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் வெட்டுற அழகாக காட்டுறதுக்கு தான் நான் வெங்காயம் வெட்டுற வீடியோவை எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி இஷ்டத்துக்கு ஏற்ப. ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சோன்னே குக்கரை மூடிட்டு விசிலை போட்டு ஒரு விசில் சிம்மில் ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனோன்னே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதில் நெய்யை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி தழையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம். லேசாக பிரட்டி விட்டிங்கன்னா செம சூப்பரான அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி. ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதோட வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை போடுறேன். இப்போது எல்லாத்தையும் சர்வ் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு இதை நல்லா பெசரி இதை சுற்றி அழகுக்காக வைக்கிறாங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. தக்காளியை வச்சாச்சு, செம்ம அரேஞ்ச்மெண்ட்டு. அந்த அரிசி பருப்பும் சோறை ப்ரான் ஃப்ரை பண்ண பாத்திரத்தில் கலந்து அதையும் ஆளுக்கு கொஞ்சம் பிளேட்டில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசியும் பருப்பும் சோறை அழகாக கப்பில் ஃபில் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.